விடுதலை படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். 1985ன்னு போட்டு அருமபுரிங்கிற ஊர்ல படத்தோடைய கதை ஆரம்பிக்குது. மலைப்பகுதியில் வாழ்ந்து வரும் மக்களோட இடத்துல சுரங்கத்தை தோண்ட கவர்மெண்ட் முடிவெடுக்கிறாங்க. ஆனா இதை செஞ்சோம் அப்படின்னா மக்களுடைய இடம் பறிப்போகும் அப்படின்னு கவர்மெண்டோடைய முடிவுக்கு எதிராக விஜய் சேதுபதி எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. தன்னுடைய மக்கள் படை உதவியின் மூலம் அரசாங்கத்தை எதிர்த்து போராடி சுரங்கத்தை தோண்ட விடாம தடுக்கிறாரு விஜய் சேதுபதி. ஒரு பக்கம் சூரியோடைய சிறப்பு படை, இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதியோடைய மக்கள் படையா இருக்கிறாங்க. இப்படி 25 ஆண்டுகளுக்கு மேலா கவர்மெண்ட்டை எதிர்த்து பெருமாள் வாத்தியாரா விஜய் சேதுபதி போராடி வர்றாரு. இந்த நேரத்துல சிறப்பு படையில ஜீப் டிரைவரா வராரு சூரி. ஆரம்பத்துல மலைப்பகுதியில இருக்கும் செக் போஸ்ட்ல வேலை பார்க்குற ஆபீசர்களுக்கு ஜீப் மூலமா சாப்பாடு எடுத்துட்டு வர வேலை தான் பார்க்குறாரு சூரி. இந்த சமயத்துல மலைப்பகுதியில வாழும் தமிழரசியான பவானி ஸ்ரீயை லவ் பண்றாரு. ஒரு பக்கம் காதல் ட்ராக் ஓடுது, இன்னொரு பக்கம் பெருமாள் வாத்தியார தேடுதல் பணி மும்மரமா நடக்குது. விஜய் சேதுபதி தங்கியிருக்கும் இடத்த சூரி பார்க்குறாரு. இதை பல முறை மேல் ஆஃபீஸர்கள்ட்ட சொல்ல முயற்சி செஞ்சோம், அதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு கட்டத்தில் கௌதம் மேனன் கிட்ட சொல்ல பெருமாள் வாத்தியாரை பிடிக்க அவர் பதுங்கி இருக்கும் இடத்திற்கு ஆஃபீஸரை கூட்டிட்டு சூரி வராரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? 25 வருஷமா எந்த ஒரு போலீஸ்னாலும் பிடிக்க முடியாத பெருமாள் வாத்தியாரை சூரி பிடிச்சாரா இல்லையா? பெருமாள் வாத்தியார் மேலே போடப்பட்ட பழிகள் எல்லாமே உண்மைதானா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மீதி கதை. இப்போ இந்த படத்தோடைய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தரலாம். சூரி குமரேசன் ரோலாவே மாறி இருக்கிறாருன்னு ஸ்கிரீன் பிளேல நல்லாவே தெரியுது. கடமையை தாண்டி ஹீரோயினான பவானி ஸ்ரீயோடைய பாட்டிக்கு ஹெல்ப் பண்றது, மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுன்னு இது எல்லாமே போலீஸோட கடமைன்னு அழுத்தமாகவும் சொல்றது, செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்க மறுப்பது, நிர்வாணப்படுத்தப்படும் ஊர் பெண்களுக்காக உயர் அதிகாரிகள்கிட்ட போராடி கைகட்டிய நிலையில தவிப்பது, ஆக்ஷன் காட்சிகள் மாசா வர்றதுன்னு கதையோடைய நாயகனா சூரி வராரு. கொஞ்ச நேரம் வந்தாலும் வாத்தியாரா அவருக்கேற்ற நடிப்பை கொண்டு வந்திருக்கிறாரு விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி செகண்ட் ஹாஃப்ல தான் வராரு. விஜய் சேதுபதியோடைய ஃபேன்ஸாக இந்த படத்தை பார்க்க வந்திருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேணா கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும். சேத்தன் இந்த படத்தில் மிரட்டி இருக்கிறாருன்னு தான் சொல்லணும். வன்மம் வச்சு தன் கட்டளையை முதல் நாளிலிருந்தே மீறிய சூரிய வரிசையாக தண்டனை கொடுத்து பழிவாங்கிறது தான் அவருடைய வேலையாக இந்த படத்தில் இருக்குது. தன்னுடைய கேரக்டர் இதுதான் அப்படின்னு சேத்தன் மனசில் உள்வாங்கி வில்லத்தனமாக காட்டியிருக்கிறாரு இந்த படத்தில். இளையராஜாவுடைய இசை படத்திற்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். படத்துடைய டைட்டில் போடும்போதே இளையராஜாவுடைய மியூசிக்கும் ஆரம்பிச்சிடுறாங்க. படம் ஃபுல்லாகவே கதையோடைய இளையராஜா போட்ட பிஜிஎம்மும் பயணிக்குது. ஹீரோயினாக வர பவானி ஸ்ரீ மலைவாழ் பொண்ணாகவும் காவல்துறை வன்முறையால் ஒடுக்கப்பட்டு போலீஸ் சூரியுடனே தயங்கி காதலில் விழுகிறது அழகா ரசிக்க வைக்குது. டிஎஸ்பியாக வரும் கௌதம் மேனன், தலைமைச் செயலராக வரும் ராஜீவ் மேனன், டானாகரன் பட இயக்குனர் தமிழ், இளவரசு இவங்கள்லாம் இந்த படத்தில் சப்போர்ட்டிங் ரோலாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் நல்லாவே இருக்குது. இந்த படத்தோடைய சினிமாட்டோகிராஃபரை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். வேல்ராஜாவுடைய கேமரா நம்மளை மலை கிராமத்துக்கே வர வச்சிடறாரு. ஒரு சீனு ஒரே ஷாட்டில் எடுத்திருக்கிறாங்க போல, கேமரா எங்கேருந்து எங்கே போகுது அப்படிங்கிறதே ஆடியன்ஸுக்கு பார்க்க முடியல. அந்த அளவுக்கு பக்காவாக அந்த ஷாட்டை எடுத்திருக்கிறாரு. வெற்றிமாறன் ஜெயமோகன் கூட்டணியில் படத்தோடைய வசனங்கள் கதைக்கும் அதன் அரசியலுக்கும் அதிகாரம் அடக்குமுறைன்னு வசனங்கள் அழுத்தமாகவே இந்த படத்தில் எழுதியிருக்கிறாங்க. படம் ஓடுது 2.5 மணி நேரம். அடுத்து என்னன்னு டென்ஷன்லேயே உட்கார வச்சுட்டாரு வெற்றிமாறன். படத்தோடைய கிளைமேக்ஸை பார்ட் 2க்கான லீடு கொடுத்துருக்குறாங்க. அதில் விஜய் சேதுபதி தான் அதிகமாக வர்ற மாதிரி இருக்குது. இப்போ இந்த படத்தோடைய நெகட்டிவ் என்னன்னு பார்த்துடலாம். படத்தோடைய வசனங்கள் கேரக்டர்ஸோடைய உதட்டசைவில் ஒட்டாததுனால அங்கங்கே டப்பிங் படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. படம் அங்கங்கே ஸ்லோவாக போகிற மாதிரியும் ஃபீல் ஆகுது. இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பாய்.